ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. தினமும் ஒரு இயல் தமிழ் தேர்வில் இன்றைக்கி ஃப்ரீ டெஸ்ட் 6 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 12th தமிழில் இயல் 3 பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இயல் 8லேருந்து பேக்லேருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இயல் 8, இயல் 7, இயல் 6, 5, 4, இயல் 3 இப்போ பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறா, அகநானூறா, நற்றிணையா, கலித்தொகையா? ஆன்சர் எழுதுங்கப்பா. இப்போ ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னால் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது கொஸ்டின் பொறுத்துக. இளவல் உன்னேல் உடுபதி அனகன், இங்கிட்டு சந்திரன் ராமன் என்னாதே தம்பி. பொறுத்துங்க. ஓகே. தேர்ட் கொஸ்டின், பூ மாணிக்க வாசகர் இயற்றிய சிறுகதை டேஷ் வெக்கை வயிறுகள் அஞ்ஞாடி கருவேலம் பூக்கள். பாருங்கள், பூமணி அதாவது பூ மாணிக்க வாசகர் எழுதிய சிறுகதை என்ன? வெக்கை வயிறுகள் அஞ்ஞாடி கருவேலம் பூக்கள். ஃபோர்த் கொஸ்டின், உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார் யார்? ஒரு கம்பராமாயணம் கொஸ்டின். உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார் யார்? ஃபிஃப்த் கொஸ்டின், பரிதிமாற் கலைஞர் யாரால் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டார்? இல்லை, திராவிட சாஸ்திரி என பரிதிமாற் கலைஞரை அழைத்தவர் யார்? இப்படியும் கேட்கலாம். ஆறுமுக நாவலரா, சீவை தாமோதரனாரா, மறைமலை அடிகளா, உவேசாவா? லாபி என்பதன் கலைச்சொல் சிற்றீகை ஓய்வறை சமையலறை கண்காணிப்பாளர் அறை. சிற்றீகை ஓய்வறை சமையலறை கண்காணிப்பாளர் அறை. செவன்த் கொஸ்டின் பாருங்கள், இம்பார்ட்டன்ட். திருமணத்திற்கு பின் மனைவியின் இல்லத்துக்கு சென்று கணவன் வாழ்வதே நடைமுறையாக இருந்தது என்பதை கூறும் நூல் புறநானூறா, நற்றிணையா, குறுந்தொகையா, அகநானூறா? ஓகே, ரைட். எட்டாவது கேள்வி ஒரு பொறுத்துக. அதாவது ஒவ்வொரு படலம் எந்தெந்த காண்டங்களோடு தொடர்புடையது? சடாயு உயிர்நீத்த படலம், விடனன் அடைக்கல படலம், நட்புக்கோட் படலம், குகப்படலம். இங்கிட்ட ஆரண்ய காண்டம், அயோத்தியா காண்டம், யுத்த காண்டம், கிட்கிந்த காண்டம். ஓகே. 9th கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்க. 8th கொஸ்டின் மேட்ச் பண்ணிடுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். 9th கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்க. மணந்தகம் என்ற குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை புறநானூற்று பாடல் மூலம் அறியலாம். மணந்தகம்ங்கிற குடும்ப அமைப்பு முறை முதன்மை பெற்றிருந்ததை புறநானூற்று பாடல் மூலம் அறியலாம். மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருந்தன என்பதை ஐங்குறுநூறு பாடல் மூலம் அறியலாம். தேர்ட் ஒன், குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். ஃபோர்த் ஒன், சங்க இலக்கியத்தில் குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்பு முறை பற்றி குறிப்பிடுகிறது. குடம்பை என்பதன் பொருள் கூடி வாழ்தல். குடும்பு என்ற சொல் 20 இடங்களில் பயின்று வந்துள்ளது. ஸோ இந்த 4 கூற்றில் எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். லாஸ்ட் ஒன் ஒரு முக்கியமான பொறுத்துக. வட்டார சொல் அணையம், திருநகை, கடகம், கெரா, முனுசு. இங்கிட்டு மாவரைக்கும் கல், நிறைவானது, கிராம நிர்வாக அலுவலர், ஓலைப்பட்டி. மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணிவிட்டு ஆன்சர் போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு 4 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கேள்வி முடிஞ்சது. அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் ஆன்சர் முடிஞ்சது. உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின், என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் என்ற வரி இடம்பெற்ற நூல் கலித்தொகை. ரெண்டாவது கொஸ்டின், இளவல் பொறுத்துக. தம்பி, உன்னேல் என்னாதே, உடுபதி சந்திரன், அனகன் ராமன். அனகன் ராமன். பூ மாணிக்க வாசகர் இயற்றிய சிறுகதை எது? நல்லா கவனிங்க. இது எல்லாமே பூமணிக்க வாசகனாரோட படைப்புகள் தான். சிறுகதை எதுன்னு கேட்குறோம். இதுக்கான ஆன்சர் என்னப்பா? வயிறுகள். வெக்கையும் அஞ்ஞாடியும் புதினங்கள். கருவேலம்பூக்கள்ங்கிறது திரைப்படம். கிளியரா? ரைட். உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார் யார்? ராமன், சுக்ரீவன். பரிதிமாற் கலைஞர் யாரால் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டார்? சீவை தாமோதரனார். லாபி என்பதன் கலைச்சொல் ஓய்வறை. லாபின்னு என்னப்பா? ஓய்வறை. திருமணத்துக்கு பின் மனைவியின் இல்லத்துக்கு சென்று கணவன் வாழ்வது நடைமுறையாக இருந்தது என்பதை கூறும் நூல் அகநானூறு.
சடாயு உயிர் நீத்த படலம் இது என்ன காண்டம்? ஆன்சர் பண்ணுங்க. ஆரண்ய காண்டம். வீடணன் அடைக்கல படலம் என்ன காண்டம்? யுத்த காண்டம். நட்புகோட் படலம் என்ன காண்டம்? கிட்கிந்தா காண்டம். குகப்படலம் என்ன காண்டம்? அயோத்தியா காண்டம். 1342 ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட். பாம்பே. 9th ஒன் பாருங்கப்பா. எது சரி எது தவறுன்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு சரி பார்த்துடலாமா? அப்படியே ஆர்டராகவே பார்த்துடலாம் வாங்க. மணந்தகம் என்ற குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை புறநானூற்று பாடல் மூலம் அறியலாம். மணந்தகம்ங்கிற குடும்ப அமைப்பு இருந்துச்சு, ஆனால் அதை புறநானூற்று பாடல் மூலம் அறிய முடியாது. தொல்காப்பியத்தின் பாடல் மூலம் தான் அறியலாம். தொல்காப்பியத்தின் பாடல் மூலம் தான் என்ன பண்ணலாம்? அறியலாம். மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருந்தன என்பதை ஐங்குறுநூறு பாடல் மூலம் அறியலாம். இது கரெக்டு. குடும்பங்கிற சொல் முதலில் இடம்பெற்றுள்ளது திருக்குறள். இது கரெக்டு. சங்க இலக்கியத்தில் குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்பு முறையை பற்றி குறிப்பிடுகிறது. இதுவரையும் கரெக்டு. ஆனால் குடம்பைங்கிறது கூடி வாழ்தல் கிடையாது. குடும்பு என்பதன் பொருள் தான் கூடி வாழ்தல். அதே மாதிரி குடும்புங்கிறது 20 இடங்களில் வரல. குடம்பை என்பது தான் 20 இடங்களில் பயின்று வந்துள்ளது. அப்போ 4வது கூற்று தவறு. 3 சரி, 2 சரி, 1 என்னப்பா தவறு. அப்போ ஆன்சர் என்ன? 2, 3 சரி, 1, 4 தவறு. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். பாம்பே. இப்போ வட்டார வழக்கில் நல்லா பாருங்கள். அணையம் என்பதன் பொருள் நிறைவானது. திருகை மாவரைக்கும் கல். கடகம் ஓலைப்பெட்டி. 214 எங்கே இருக்குது? சி இஸ் ஆன்சர். கெராமுனுசு கிராம நிர்வாக அலுவலர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே. அணையம் என்பது நிறைவானது. திருகை என்பது என்னது? மாவரைக்கும் கல். கடகம் என்பது ஓலைப்பட்டி. கெராமுனுசு என்பது கிராம நிர்வாக அலுவலர். நண்பர்களே, இதோடு வந்து பார்த்திங்கன்னா 6 இயல் முடிஞ்சிருச்சு. 60 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 12th தமிழில் இயல் 2 டெஸ்ட்டு எல்லோரும் நல்லா படிச்சுட்டு வாங்க. ஃப்ரைடே 12th தமிழில் இயல் 1 டெஸ்ட்டு, அதுவும் நல்லா படிங்க. ஃப்ரைடேவோட 12th தமிழ் எல்லா இயல்களும் முடிஞ்சிருச்சு. ஓகே. நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு யார் சொல்கிறாரு? அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அதனால் முடிஞ்ச எக்ஸாமை யோசிக்காதீங்க. குரூப் 4க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.